நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க சினி வாய்ஸ்ல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ரேசர் ரிவ்யூ. முக்கிய கதாபாத்திரத்துல சூர்யா நடிக்கின்றார். அவருடன் மமிதா பைஜி முக்கிய ரோல்ல வருகின்றார். இந்த ட்ரேசர் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மூவியோட ரிலீஸ் டேட் ஒன்னும் ஒபிஷியலி அனௌன்ஸ் செய்யவில்லை, ஆனா விரைவில் தியேட்டர்ல வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ட்ரேசரை பார்த்த உடனே இது ஒரு சாதாரண படம் இல்லைன்ற ஒரு ஃபீல் வருது. வயசு ஆகிட்டாலும் கனவு விடாமல் போராடும் ஒரு மனிதண்ட வாழ்க்கை, அதோட குடும்பம், காதல், இமோஷனல் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அழகான ஜேர்னி மாதிரி அந்த கதையை காட்டுறாங்க. சைலண்டான விசுவல்ஸ் இருந்தாலும் அது ஸ்ட்ராங் இம்பாக்ட் கொடுக்குது. குறிப்பா மெச்சுவர் லவ் ஆங்கிள் மற்றும் ஃபேமிலி பாண்டிங் சீன்ஸ் மனசை டச் பண்ற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க என்று தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி பற்றி ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா, இது ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவுக்கும் அவனோட மகங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்லோலி டிஸ்டன்ஸ் உருவாகுது. ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக அந்த பாண்ட் பிரேக் ஆகுது. பொதுவா பசங்களுக்கு வில்ல மாதிரி வெளியில தெரிகிற ஒரு உண்மையான நண்பன் அது அவங்களோட அப்பா தான். என்றைக்குமே ஊக்கப்படுத்த துடிக்கும் ஒரு ஜீவன் அவராத்தான் இருக்க முடியும். என்னதான் அப்படி மனசுக்குள்ள இருந்தாலும் பங்காரம் நம்மளுக்கு எப்பயுமே வில்ல மாதிரி தான் தெரியும். சரி இது தெரிஞ்ச விஷயம் தானே, மேல சொல்லன்றீங்களா? அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் சேருமா இல்லையா என்பதுதான் மெயின் கோர். ஆக்ஷன் சைட்ல பார்த்தா சூர்யா ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா எமோஷனலா சீன்ஸ்ல நல்ல ஃபீல் கொடுக்கின்றார். மற்ற ஆக்ட்ரஸும் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மியூசிக் சைட்ல ஸ்ட்ராங் அவரேஜ் தான், ஆனா பிஜிஎம் எமோஷனல் சீன்ஸுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குது. பிளஸ் பாயிண்ட்ஸ்னா ஸ்ட்ராங் எமோஷனல்ஸ், நேச்சுரல் ஆக்டிங், கிளைமேக்ஸ் டச்சிங்கா இருக்கு. மைனஸ் பாயிண்ட்ஸ்னா ஸ்டோரி கொஞ்சம் சாங்ஸ் மெமரபிள் இல்ல. ஓவராலா பார்க்கணும்டா ஃபேமிலியோட பார்க்கலாம்டா டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்பேன் நண்பர்களே. நன்றி.